காலையில கூட சொன்னேன், நாட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறவங்களை பத்தி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ள இருக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்துல மக்களை சந்திக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாத சில பேர் மீடியா என்ன பண்ணீங்கன்னா உங்க ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில், இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல, இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல, யாரையாவது துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கேள்வியில் அங்கே கேட்க முடியுமா, உங்களால கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் வாக்காளத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை இயக்கங்கள் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதற்கான தேர்தல் களப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். சார், யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு 2 நேரம் கலந்துருக்கிறோம். அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 66,000 பேர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க. இப்போ அரசினுடைய திட்டங்கள் வீடு வாரியா போயிருக்கு, ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு. அதே போல விடியல் பயணத்துல மகளிர் பயனடைகிறாங்க, புதுமை பெண்ல பயனடைகிறாங்க, மாணவ செல்வங்கள் தமிழ் புதல்வன்ல பயனடைகிறாங்க. இப்படி அரசினுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் முதலமைச்சர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை, அதை பத்தி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.